ரோமியோவிலிருந்து விஜயனுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா மழை பிடிக்காத மனிதன்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம். ஏமே ரைட்? கரெக்ட். இதில் என்ன எனக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் நம்முடைய கதையை அந்த ஹீரோவை தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டி இருக்கும். அது யாருக்கு பண்ணாலும் சரி. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்காங்க. ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோ பண்ணும்போது இது நடக்கும். அப்படி நான் விஜய் ஆண்டனிகிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. சரி, ஓகே, சும்மா ஃபார்மலாக சொல்கிறாரு என்னன்னு தெரியல, பட் என்ஜாய் பண்ணார். அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன். கார் வந்து நின்றுச்சு. வந்தார், பேசினார். சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு. அப்புறம் பேசிவிட்டு வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார். கிளம்பும்போது அவர் என்ன எப்பயுமே இப்போயும் அது நடக்குது. நான் அவரை ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் சான்ஸ் கேட்டு வந்தப்போ இருந்து நான் பார்த்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணார்னா, அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே கார் வரைக்கும் வெளியே அனுப்பிட்டு தான் போகிறார் இப்பயும். ஸோ அது மாதிரி நானும் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே கார் வரைக்கும் வந்தேன். அப்போது காரில் சாஞ்சிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார். அப்புறம் சடனாக சரி சார், இந்த நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார், டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார். நேற்று தான் கதை சொன்னேன், இன்றைக்கி டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரேன்னு. ஓ, அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. என்ன டைட்டிலுக்குன்னு நான் பயந்துகிட்டே கேட்குறேன். பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்குது அப்படின்னாரு. நான் சைலண்ட் ஆகிட்டேன். நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இதனுடைய என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸில் சொன்னார், பிச்சைக்காரன் கேட்குறப்ப இப்படி இருக்குங்க, ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம், இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும், அதனுடைய அர்த்தமே மாறிவிடும் அப்படின்னாரு முருகதாஸ். அதுதான் நடந்தது. ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி, தொடங்கிறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் பிச்சைக்காரனா, அது டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில். இன்னும் கூட அப்போ விகடன்லேருந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தது, டைம் பாஸ்னு ஒரு புக் வந்துட்டு இருந்தது. அதில் இது மாதிரி விஜய் ஆண்டனி சசியை ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க, தலைப்பு பிச்சைக்காரன், டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இப்படி சொன்னார். என் கையில் செக் இருக்குது, அவர் டைட்டில் இதுதான் டைட்டில்னு சொல்கிறாரு, டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார். இப்போ எனக்கு என்னென்னா, இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா? ஏன்னா நான் எப்பயுமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன். சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இட்ஸ் மை கேரக்டர். அப்படி இந்த செக்கு திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, கொஞ்சம் பொறுமை. ஏன்னா இந்த கதையை நிறையா ஹீரோஸ்ட்டை பிச் பண்ணிட்டேன், பிச்சைக்காரன் கதையை. இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஆனால் இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்கிறாரு. சரி, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அதுக்கு அடுத்த ஒரு வாரம் டிஸ்கஷனே நடக்கலைங்க. எங்களுக்கு கதையை பற்றியே பேசலை. என்ன பேசுது அப்படின்னா, இந்த படம் பண்ணணுமா வேண்டாமா. உண்மையாக இது மட்டும்தான் எங்களுக்கு டைட்டில். எங்களுக்கு பிரச்சனை. நான் மட்டும்தான் இப்படி. ஆனால் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் அதில் 2 அசிஸ்டன்ட்ஸ் சொன்னாங்க. ஒரு அசிஸ்டன்ட் சொன்னார், சார் விடுங்க சார், இது ஏன் சார் ஒரு வாரமாக இதை பற்றி தலைப்பை பற்றி பேசிட்டோம், நம்ம அடுத்து என்ன ஃபர்தராக என்ன பண்ணுறதை பார்ப்போம் சார். என்னங்க பிச்சைக்காரன் டைட்டில் யாருங்க வருவாங்க, என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு கத்துறேன். அப்போ அவர் சொன்னார், சார் கல்யாணமே பண்ணுறோம், ஓகே, கல்யாண மண்டப தலைப்பு என்னதான் இருந்தால் உங்களுக்கு என்ன, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு ஆயிடுச்சு, மண்டபத்தை தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்தில் இருந்தால் என்ன சார், கல்யாணம் நடக்குதுல கொடுங்க சார் அப்படின்னா. அது கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட் சொன்னார், அது ரொம்ப யங் அசிஸ்டன்ட். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, சார் இப்போ இந்த விகடனில் இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் இருக்குது. இப்படி நிறைய பேர்த்துக்கு இந்த டைட்டில் பிடிக்கல, பிச்சைக்காரங்க டைட்டில், ஓகேயா இப்படி. ஆனால் நம்ம கதை சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே
வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லா இருக்குது, பிச்சைக்காரன் நல்லா இருக்குன்னு பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்குறவங்க யாருன்னா இந்த வெறுத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார். அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு. ஸோ நெகட்டிவாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னா ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்படி அந்த இடத்துக்கு நான் அரைவ் ஆகிறதுக்கு இந்த டைட்டில் இந்த அந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துன்னு வச்சேன் சொல்கிறேன். ஆனால் மழை பிடிக்காத மனிதன் ஒரு டைட்டில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோவுக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு நான் வந்து விஜய் மேட்டில் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்னப்பா அது உண்மையில சொல்கிறேங்க. அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன். ஸோ நான் உண்மையாலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது. நிறைய பாடல்கள் வர வேண்டியிருந்தது, கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது. அப்படி இந்த வெர்ஷனில் பார்த்துருக்கேன். பிகினிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலிமெண்ட் இருக்குதுக்குள்ளே. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்களோட பழைய கதையை எங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அச்சு ராஜாமணி இசையில் வராது வந்த வான்மழை. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பார்வையாளர்களை தந்த பாடல். இந்த பாடல்களை வாங்கி டெண்ட் மியூசிக் ஜிதேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடம் சொன்ன மாதிரி சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. அச்சு ராஜாமணி சாருக்கு இந்த டைமில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி சாருக்கும் நன்றி. அண்ட் இதே படத்துக்கு ராய் அண்ட் ஹரி தஃபூசியா சப்போர்ட்டிங் சாங்ஸ் பண்ண அவங்களுக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு தெலுங்கு வெர்ஷனில் சாங்ஸ் பண்ணவங்களுக்கும் நன்றி. அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு தெலுங்கு வெர்ஷனும். அண்ட் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் தனஜயன் சாருக்கும் நன்றி. ஏன்னா எல்லா ப்ரொமோஷன்ஸ் பிளானுமே வந்து ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி அந்தந்த டைமில் எங்களுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அரங்கத்துக்கு உள்ளே இருக்கவங்க தியேட்டரில் எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க. வெளியே இருக்கவங்க எல்லாருமே 6 மணிலேருந்து ட்ரெய்லர் பார்க்கலாம், தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் டென் மியூசிக் சேனலில் போய் பாருங்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இப்போது நன்றியுரை வழங்க இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் சார்பில் திரு தனஞ்சயன் அவர்கள் பேசுவார். இங்கு வருந்த இந்த விழாவை சிரிப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். சசி சார் தேங்க்யூ. ஜிதேஷ் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். 6 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரெய்லரை எல்லாரும் ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் கேட்டுக்கிறோம். ஜூலை மாதம் இந்த படம் வரும். விஜயானந்த் சார் சொன்ன மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ப்ரெஷ் ஷோ போட்டு நாங்கள் காமிக்கிறோம். படம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் விஜயானந்த் சார், மிக்க நன்றி. ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தார், கருப்பு பெயிண்டோடு வந்த விஜய் ஆண்டனி அப்படின்ட்டு. நான் அவருக்கு கருப்பு பெயிண்டெல்லாம் போட்டு வரலைங்க. ஷூட்டிங்லேருந்து அந்த கலைக்காமல் வந்தார். ஷூட்டிங்கில் அவருடைய மேக்கப்பை கலைக்காமல் வந்தார் தான் நான் சொன்னேன். கருப்பு பெயிண்டோடு வந்த விஜய் ஆண்டனி. திருப்பி ஷூட்டிங் அவர் பாருங்கள் எப்படின்னா, ஷூட்டிங் திருப்பி போனோம் 10 மணி வரையும் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கலைச்சா 45 மினிட்ஸ் ஆகும். திருப்பி அங்கே போனால் திருப்பி 45 மினிட்ஸ் போயிட்டு கிடைக்கணும்னு அப்படியே இருந்து ஷூட்டிங் முடிச்சு திருப்பி அங்கே போகிறாரு. ஷூட்டிங்கில் அந்த உணர்வுபூர்வமாக என்ன சொல்கிறது, அர்ப்பணிப்பு, சினிமாவுக்கான அர்ப்பணிப்பு. அவரோட திரைப்படத்தில் அந்த ஷூட்டிங்கில் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு விஜயானந்தி சார் அப்படியே இங்கே ப்ரொமோஷன்லேருந்து கலந்துக்கிட்டு நேராக அங்கே போகிறாரு. அதனால தான் கருப்பு பெயிண்ட்லாம் போட்டு வரல, மேக்கப் போடு வந்த அப்படின்னு சொல்லுங்கள். கருப்புன்னு சொல்லி அதை நெகட்டிவாக சொல்ல வேணாம். அடுத்ததாக ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன தடங்கள் இருந்தது. அப்போ நான் பக்கத்தில் சிவா சார்ட்ட சொன்னேன், இளையராஜா சார் ஆரம்பிக்கும் போது பவர் கட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆரம்பமே தடங்களாக இருக்கே அப்படின்னு. இல்லை அது எப்போவே தடங்களான நல்லது அப்படின்னாரு. அந்த மாதிரி தடங்களாக ஆரம்பித்தாலும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஊடக நண்பர்களுக்கு நன்றி.